இஸ் a very powerful weapon. யாரை காப்பாத்துறதுக்காக நாம் அதை பயன்படுத்துறோங்கிறது ரொம்ப முக்கியம். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது அவனுடைய நல்ல உள்ளம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவன் வாழ்க்கையும் உயரும் என்று இந்த உலகத்திற்கு அறிவித்த நம் தெய்வப்புலவன் திருவள்ளுவரின் திருக்குறளோடு வார வாரம் கலைஞர் தொலைக்காட்சி பேசு தமிழ் பேசு என்ற நிகழ்ச்சியை உங்கள் அனைவருக்கும் வழங்கி கொண்டிருக்கிறது. வாரம் ஒரு முறையாவது நல்ல தமிழை சிந்தனையை மகிழ்ச்சியோடு கேட்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பேசு தமிழ் பேசு பவர்டு பை அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப். அசோசியேட் ஸ்பான்சர்டு பை கார்டியாக் அட்வான்ஸ்டு கோல்டு பிரஸ்டு நல்லெண்ணெய். இந்த இரண்டு நிறுவனங்களும் இணைந்து வழங்கும் பேசு தமிழ் பேசு. இந்த நிகழ்ச்சியை வாரந்தோறும் கலைஞர் தொலைக்காட்சி வாயிலாக கவனித்து ரசித்து கொண்டிருக்கும் உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கோடிக்கணக்கான கலைஞர் தொலைக்காட்சியின் ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பேசு தமிழ் பேசு. இன்னைக்கு இருக்கக்கூடிய பரபரப்பான அந்த உலகத்தில் பேசுகிறதுக்கு நேரம் இல்லாமல் இருக்கான் மனுஷன், அதான் உண்மை. ஆனால் பேசுகிறதுக்குனே இருக்கிற சில இடங்களை நம்ம பார்த்துருக்கோம். கிராமங்கள்லாம் உட்காந்து பேசுகிறதுக்குனே ஒரு திண்ணை இருக்கான். வீடு முற்றங்களில் உட்காந்து பேசுவாங்க, மரத்தடியில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க, திருவிழாக்கள் நடக்கக்கூடிய இடங்களில் கோயில் வாசலில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க, டீ கடைகளில் பேசிகிட்டு இருப்பாங்க. இப்படி கூட்டமாக பேசுகிறதுக்குனே சில இடங்கள் இருக்கும். ஆனால் சென்னை மாதிரி பெரிய பெரிய நகரங்கள்லாம் அப்படி கூட்டமாக உட்காந்து பேசுகிறதுக்கு இடம் கிடையாது. அதனால் எங்கனையாவது நின்று ஒரு 5 பேர் அப்படியே பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தாலே ஆச்சரியப்படுறான். என்னடா அங்கே கூட்டமாக பேசிகிட்டு இருக்காங்க, எதுவும் பிரச்சனையா? ஒரு 10 பேர் சேர்ந்து கூடியிருந்தாலே அங்கே ஏதோ பிரச்சனை அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி நகரம் ஒரு மாதிரி ஆகிக்கிட்டு இருக்கு. அதனால தான் இன்றைக்கி இந்த மெட்ராஸில் பீச் ரோட்லாம் பாருங்கள், மெதுவாகவே இவனு நடக்க மாட்டான், பார்த்துருக்கீங்களா? வேகமாக போயிட்டுருப்பாங்க. ஏன்டா போய்கிட்டு இருக்கேன், ஏன் போகிற? எல்லாம் போகிறாங்க, அதனால தான் நானும் போய்கிட்டு இருக்கேன். ஏன் இவ்வளோ வேகமாக போகிற? மெதுவாக நடந்தால் சந்தேக கேஸில் பிடிச்சிட்டு போயிடுறாங்க, அதனால தான் வேகமாக நடக்கிறேங்கிறேன். மெதுவாக ஒருத்தன் இப்படியே யாரையாவது பார்த்துக்கிட்டு இந்த அப்படியே நன்னான்னா யார் ஒரு டைப்பாக வர்றேன் வாடங்க, என்ன இங்கே சார், இங்கேன்னா நான் எங்கே இருக்கேன்னு எனக்கே தெரில சார், ஏறா வண்டியிலன்றேன். அதனால் பேச்சு ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சியை தர வேண்டும். கேட்பவருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கணும், பேசுகிறவங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கணும். அதுதான் உண்மையான பேச்சு. பேசு தமிழ் பேசல. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, மனிதன் தனித்தனியான தீவுகளாக வாழ முயற்சிப்பது சரியா தவறா? அது என்ன தனித்தனி தீவு? இப்போ எல்லாரும் எப்படி ஒரு மனசுக்கு வந்துட்டாங்கன்னா, தனியாக விடுறான், என்னைய கொஞ்ச நேரம் நிம்மதியாக விடு, நான் கொஞ்ச நேரம் தனியாக இருக்க விரும்புகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தனியாக இருந்தால் அவன் நிம்மதியாக இருக்கான்னு அர்த்தம். எங்கள் குடும்பத்தை கொஞ்சம் நிம்மதியாக இருக்க விட்றீங்களா? நாங்கள்லாம் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறோம், தயவுசெய்து எங்கள் வீட்டுக்கெலாம் யாரும் வராதிங்க அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி இன்றைக்கி வந்துட்டான். என் குடும்பம், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைங்க, நாங்கள் தனியாக நாங்கள் இருந்துக்கிறோம், எங்களுக்கு வேணுங்கிறத நாங்கள் செஞ்சுக்கிறோம், யாரும் எங்கள் விஷயத்தில் தலையிடாதீங்க. இப்படி வாழ்கிறதுக்கு ஒரு குரூப் ரெடி ஆகிட்டான். இது சரியா தவறா அப்படின்னு பேச போகிறாங்க. சரி அப்படின்னு பேசுகிறதுக்கு 3 பேர். தனியாக இருக்கிறது தான் நல்லது. கூட்டம் கூட்டமாக வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? ஆளுக்கு ஒரு யோசனை சொன்னால் அந்த கட்டடத்தை கட்ட முடியுமா? திடீர்னு இந்த பக்கம் ஒரு அருமையாக ஒரு செங்கல் வச்சு அப்படி மூளையில் அப்படி கட்டியிருப்பான், வருவான் ஒருத்தன், இந்த மூளையை இந்த இடத்துல கட்டப்படாது சொன்னால் கேட்டுக்க, இங்கே பாரு உனக்கே ஏதாவது ஆயிரும் பார்த்துக்கன்றான். ஏன்டா அந்த செங்கலை மூளையில் கட்டினதுக்கு எனக்கு சொல்லிட்டேன், அவ்வளோதான் பார்த்துக்க. அதுக்காக அந்த செங்கலை இடித்து திருப்பி வேறு மாதிரி அவன் சொன்ன மாதிரி கட்டிக்கிட்டு இருக்கான். இன்னொருத்தன் வர்றான்,
அந்த இடத்துல கட்டடமே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு 1000 பேர் யோசனை சொல்லுவாங்கிறதுக்காகத்தான் நிறைய பேர் ஒரு வீடு கட்டுறப்ப முன்னாடி ஒரு பெரிய மரப்பு போட்டு தடுத்துடுறான். நம்ம என்ன நினைக்கிறோம்னா கண் படங்கிறதுக்காக அப்படி மறைச்சிக்கிட்டு கட்டுறான்னு நினைக்கிறேன். அதுக்கு இல்லை. இந்த ஆளாளுக்கு வந்து ஐடியா கொடுப்பாங்கல்ல, அவனுங்கள்ட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காகத்தான் பெரிய சீட்டு போட்டு அடைச்சிக்கிட்டு உள்ள கட்டணம் கட்டிகிட்டு இருப்பேன். என்ன கட்டணம் நடந்துக்கிட்டு இருக்குன்னே தெரியாது. இந்த பக்கம் தனித்தனி தீவுகளாக வாழ்வது தவறு, அப்படிலாம் இருக்கக்கூடாது. கூட்டமாக சந்தோஷமாக இருக்கணும் மனுஷன். அதனால் கூட்டமாக இருக்கிறது தான் மனிதனுக்கு மகிழ்ச்சி. அவங்கள பார்த்தாது நம்ம வந்து வாழ்க்கையை வாழ முயற்சிப்போம். அதனால் 6 பேர் ரொம்ப அருமையாக பேச போகிறாங்க. பேசு தமிழ் பேசினுடைய விவாதம் தொடங்குகிறது. தனித்தனி தீவுகளாக மனிதன் வாழ முயற்சிப்பது தவறுதான் அப்படிங்கிற அணியை தொடங்கி வைத்து கவிஞர் முத்துமணி தன்னுடைய கருத்துக்களை வழங்க உங்களுடைய பலத்த ஆரவாரத்துடன் வருகிறார். வாங்க தம்பி. தனித்தனி தீவுகளாக மனிதன் வாழ முற்படுவது சரியா தவறா என்ற கேள்வி. பொதுவாக யாரை முதலில் அழைப்பார்கள்? சரி என்று சொல்கிறவர்களை முதலில் அழைப்பார்கள். ஆனால் நடுவருக்கு அதில் உடன்பாடு இல்லை. தவறு என்று தான் தீர்ப்பு சொல்லப் போகிறோம் என்பதனாலோ என்னவோ தெரியவில்லை, 2வது அணியை முதலாவது பேச அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் இப்பொழுதே தீர்ப்பு தெளிவாகி விட்டதல்லவா? உங்கள்கிட்ட நான் கேட்டேனே, உங்களை முதல்ல ஏன் பேச கூப்பிட்டேங்கிறதுக்கு இவர் இப்போ எப்படி விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு பாரு. ரொம்ப நாள் கழித்து சந்திச்சிருக்கான், ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஆகட்டேன் அப்படின்னு இவருக்கு வாய்ப்பு கொடுத்தா எங்களுக்கு தீர்ப்பு சொல்கிறதுக்காக தான் எங்களை முதல்ல கூப்பிட்ருக்காரு அப்படின்னு அடிச்சு விட்றாரு. அந்த 3 பேரும் உன்னை கற்றுக்கணும், உன்னை ஒத்துக்கணும். ஒன்னா இருக்க கற்றுக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கற்றுக் கொடுத்தது யாருங்க? ஒன்னா இருக்க கற்றுக்கணும். மனிதனை சொல்கின்ற பொழுது மனிதன் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? மேன் இஸ் எ சோசியல் அனிமல் என்று சொல்வார்கள். ஏன் அப்படி சொல்கிறார்கள்? சமூக மிருகம், சமூக விலங்கு என்று ஏன் சொல்கிறார்கள்? இந்த சமூகமாக இல்லாமல் அவர்கள் சொல்வது போல தனித்தனியாக இருந்தால் அவன் மனிதனாக இருக்க மாட்டான், மிருகமாக விலங்காக இருப்பான். ஆக மனிதனாக இருக்க வேண்டும் என்று சொன்னாலே ஒருவன் குடும்பத்திலே சேர்ந்து வாழ வேண்டும். குடும்பம் என்றால் குடு இன்பம், கூடி வருகின்ற பொழுது இன்பம் கிடைக்கின்ற இடம்தான் குடும்பம். அங்கே ஒரு வீடு பார்க்க போகும்போது என்ன செய்கிறோம்? வீட்டில் என்ன கேட்குறோம்? முதல் கேள்வி, அட்டாச்சு பாத்ரூம் இருக்கான்னு கேட்குறோம். நான் சென்னைக்கு முதல்ல வரும்போதெல்லாம் வீடுகளில் அட்டாச்சு பாத்ரூம் இருக்காது, பாத்ரூம் வெளியே இருக்கும், வெளியே தான் இருக்கும். ஆனால் இன்னைக்கு பாத்ரூம் உள்ள அட்டாச்சு ஆயிடுச்சு, குடும்பம் வெளியே டிட்டாச்சு ஆயிடுச்சு. குடும்பம் வெளியே போயிடுச்சு, பாத்ரூம் உள்ள வந்துருச்சு. எது வெளியே போகணுமோ அது உள்ள வந்துருச்சு, எது உள்ள வரணுமோ அது வெளியே போயிருச்சுன்னா அதுக்கு காரணம் இப்படிப்பட்ட சிந்தனையாளர்களுடைய செயல்தான், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா மனிதனை கூடி வாழ வேண்டும், கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, சேர்ந்து வாழ வேண்டும், அதுதான் குடும்பம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற காலத்தில் இவர்கள் வந்து தனித்தனியாக வாழ்வது நல்லது என்று எப்படி பேசப் போகிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. இன்றைக்கு ஒரே அறையில் கணவனும் மனைவியும் வாழ்ந்தாலும் கூட அவர்கள் மனங்களுக்கு இடையே காஷ்மீருக்கும் கன்னியாகுமரிக்கும் இடையில் உள்ள தூரம் இருக்கிறது நடுவர் அவர்களே. ஆனாலும் இவ்வளவு தூரம் இருந்தாலும் எப்படியோ ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்கிறார்கள், ஒரு பிள்ளையைத்தான் பெற்றுக்கொள்கிறார்கள். இன்றைக்கு பாருங்க, ஒரே ஒரு குழந்தையைத்தான் பெற்றுக்கொள்கின்ற ஒரு தவறான செயல். குடும்பமாகவே அது இருக்காதே. அவன் ஒரு 2-3 வருஷம் கழித்து பெற்றுக்கலாம்னா கூட நம்பால் விட மாட்டாங்க. என்ன இன்னும் ஒன்றையும் காண, கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு, அவன் ஒரு 4 வருஷம் கழித்து பெற்றுக்கலான்னு பிளான் பண்ணியிருப்பேன். இவன் ஒன்றையும் காண, அப்படி உனக்கு என்னடா, அவன் எப்பயோ பெற்றுட்டு போகிறேன். சும்மாவே இருக்க மாட்டாங்க. ஒன்றும் புழு பூச்சி எதுவும் இல்லையா, பூச்சியும் புழுவும் வாங்கி தர்றேன், வந்து வறுவல் போட்டு தின்னு போட வேலையை பார்த்துட்டு விட மாட்டாங்க நம்பால். இந்த ஒரு குழந்தையை பெற்றெடுத்து அந்த ஒரு பிள்ளைக்கும் ஒரு தனி அறை, அதுக்கு ஒரு தனியாக ஒரு லேப்டாப், அதுக்கு தனியாக ஒரு செல்ஃபோன், அதுக்கு தனியாக ஒரு நாயும் வாங்கி கொடுத்துருவோம். அவன் அந்த நாய் மேலே வச்சிருக்கிற பாசத்தை கூட தாய் மேலே வச்சுக்கிறது இல்லைங்க. இன்னைக்கு உள்ள கொடுமை. குடும்பங்கள் அன்றைக்கு பெரிய குடும்பமாக இருக்கும். ஒரு தாத்தா இருப்பாங்க, பாட்டி இருப்பாங்க, ஒரு அத்தை மாமா இல்லையா, சித்தப்பா சித்தி அண்ணன் தம்பி, அவ்வளோ பேர் இருப்பாங்க. ஒரு மனைவிக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இதில் யாராவது ஒருத்தரிடத்துல சொல்லி அதை சரி செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது.
ஒரு கணவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னா தன்னுடைய குடும்பத்தில் யாராவது சொல்லி சரி செய்ய வாய்ப்பு இருந்தது. அது மாத்திரம் இல்ல, பெரியவர்களே பார்ப்பாங்க, என்ன இவன் மூஞ்சி சரியில்லையே, என்னடா பிரச்சனை, உன் பொண்டாட்டி கூட ஏதாவது தகராறா அப்படின்னு பாட்டி கேட்பாங்க, இல்ல தாத்தா கேட்பாரு, பிள்ளைங்களை காப்பாங்க, சரி செய்வாங்க, சரி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கு அவர்களை கேட்கறதுக்கு ஆளே இல்லை. தனித்தனியாக இருப்பதனாலே தான் இந்த கஷ்டங்கள், இந்த சிக்கல்கள் என்று சொல்லி சொல்லி பார்க்கிறோம். எங்க வீட்டில் நான் பார்த்துருக்கிறேன். எங்க வீட்டில் சண்டை வரும். சண்டை வந்த உடனே எல்லாரும் வந்து பயப்படுவாங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். எங்க அம்மாட்ட போய் சொல்லுவேன், ஏய் எல்லாரும் உங்க அப்பா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் பயந்து போய் பம்மிக்கிட்டு இருக்கிறாங்க, நீ மட்டும் சிரிச்சிட்டு இங்க ஓடி வரி அப்படின்னு. அப்படி இல்லை, சண்டை முடிஞ்சோடனே எப்படி அப்பா சினிமா கூட்டு போயிடுவாங்கல்ல, அதுக்கு தான் அப்படின்னு. அடிச்சுக்கிடணும், கூடிக்கிடணும், அதுதான் குடும்பம். அப்படி அடிக்கிறதுக்கும் கூடுறதுக்கும் ஆள் இல்லாம சிங்கிள் மேனா இருந்து எப்படி நீங்க பேட்டிங் ஆட போறீங்கன்னு எனக்கு புரியல. எனவே குடும்பங்கள் சேர்ந்து வாழ வேண்டும். தனித்தனியாக வாழ முற்படுவது தவறு தவறு என்று உங்கள் தீர்ப்பின் மூலம் கண்டித்து இந்த சமுதாயத்தை காப்பாற்றுமாறு உங்களை அன்போடு வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முத்துமணி இன்னைக்கு குடும்பங்களில் என்ன நடக்குதுங்கிறதுக்கு அருமையான ஒரு பாட்டோட தொடங்கினார். ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும், காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க, ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும், வீட்டை விட்டு வெளியே வந்தால் நாளும் நடக்கலாம், அந்த நாளும் தெரிஞ்சு நடந்துக்கிட்டா நல்லா இருக்கலாம், உன்னை கேட்டு என்னை கேட்டு எதுவும் நடக்குமா, அந்த ஒருவன் நடத்தும் நாடகத்தை நிறுத்த முடியுமா, ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும், ஒன்னா இருக்கணும்யா. அதான் சொன்னார். அதுக்கு பதில் சொல்லணும். முத்துமணிக்கு பதில் சொல்ல குமரி மாவட்டத்திலிருந்து மலர்விழி பாட்டும் பேச்சும் கலந்து உங்களை மகிழ்விக்க வருகிறார். வாங்க. அருமையான தலைப்பு. நாம் தனித்தீவுகளாக வாழ முற்படுவது சரியா தவறா? தூக்கின்னு ஒரு திரைப்படம் வந்தது அந்த காலத்துல. அருமையா சொல்லுவாங்க, சொந்தம் எப்படி இருக்கு அப்படின்னு. கொண்டு வந்தால் தந்தை, கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய், சீர் கொண்டு சென்றால் சகோதரி, கொலையும் செய்வாள் பத்தினி, உயிர் காப்பான் தோழன்னு சொல்லுவாங்க. சொந்தங்கள் இப்படி இருக்கும்போது எப்படி கூடி இருக்க முடியும்? தனித்துவமாகத்தான் வாழ வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வாதம். அதனால்தான் ஒரு கவிஞர் சொன்னார், சொந்தம் என்று வந்ததெல்லாம் சொந்தமும் இல்லை, ஒரு துணை இல்லாமல் வந்ததெல்லாம் பாரமும் இல்லை, நன்றி உள்ள உயிர்களெல்லாம் பிள்ளைதானடா, நன்றி உள்ள உயிர்களெல்லாம் பிள்ளைதானடா, தம்பி நன்றி கெட்ட மகனை விட நாய்கள் மேலடா, நாய்கள் மேலடா. உண்மையிலே தனிமை என்பது பேரழகு. ஏன் தெரியுமா? அங்கே நம்மை காயப்படுத்த யாரும் இருக்க மாட்டார்கள் நடுவர். ஏன் தெரியுமா? நாம அடுத்தவர்களுக்கு மருந்தாக இருக்க வேண்டாம், காயப்படுத்தாமல் இருங்கள், அதுவே போதும். வீட்டுக்குள்ள கணவனும் மனைவியும் இருக்கும்போது காயப்படுத்தக்கூடாது. மாமியாரு, மாமனாரு, நாத்தனாரு, கொழுந்தனாரு, இந்த நாரெல்லாம் இருந்தா சந்தோஷமா இருக்க முடியுமா? முடியாதுன்னு தான் நாங்க சொல்றோங்க. இவ்வளவு நாறுகளோட எப்படியா சந்தோஷமா இருக்கிறது? மாமனாரு, நாத்தனாரு, கொழுந்தனாரு, நார் நாரா கிழிச்சு தொங்க விட்டுருவாங்களே, இவங்களோட எப்படி சந்தோஷமா வாழ்றது? எங்களுக்கு தியாகம் செய்கின்ற உறவுகள் வேண்டாம், துரோகம் செய்யாத உறவுகள் போதும்னு ஒரு கவிஞன் சொன்னான். இன்னைக்கு யாராவது அப்படி இருக்காங்களா நடுவர் அவர்களே? ஒருத்தர் கூட சொன்னார், எங்க வீட்டுல மரம் நடணும், சொந்தக்காரங்களெல்லாம் நான் கூப்பிட போறேன் அப்படின்னாரு. ஏன் ஐயா அப்படின்னு? அவங்க தான் கூட இருந்தே நல்லா குழி பறிப்பாங்க அப்படிங்கிறார். ஏன்னா இன்னைக்கு மரத்தை நடும்போது கூட தனித்தனியா தான் நடணும் நடுவர் அவர்களே. இப்ப நம்ம தனி தீவாக இருந்தா சண்டை வராது, பொருளாதார சிக்கல் வராது, நோய் வராது. சேர்ந்து இருந்தா சண்டை 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 சக்க சண்டை நடுவர். கணவனுக்கு மனைவிக்கு அப்படி சண்டை. இப்போ உங்களுக்கெல்லாம் வீட்டுக்குள்ள நம்ம நிம்மதியா இருக்கலாம்னு மனைவி கிட்ட பேசிக்கிட்டே இருங்க பார்ப்போம். உங்க ஊரெல்லாம் ஒரு ஊரா இப்படின்னு மட்டும் கேளுங்க, மனைவி உங்களை சும்மா விடுவாங்களா? அவ்வளவுதான். ஒரே ஊர்லாம் ஒரு ஊருன்னு அங்க வந்து நான் உன்னைய பொண்ணு பார்த்தேன், அவ்வளவுதான். வேற வேணையே வேணாம். அப்படியே ஒரே ஊரா இருக்கட்டும், அதை விட்டுருங்க. உங்க குடும்பம் எல்லாம் ஒரு குடும்பம்னு ஆரம்பிச்சு பாருங்க, அப்புறம் தெரியும்.
உங்க யாருக்குமா இப்படி பேசுறதுக்கு இப்போ தைரியம் இருக்கு? இங்கே பட்டிமன்றத்தில் பேசிக்கிடலாம், அவ்வளோதான். கவியரசு கண்ணதாசன் அவர்கள் வெளிநாட்டுக்கு போகும்போது கலைஞர் ஐயாட்ட சொன்னாங்களாம், நான் வெளிநாட்டுக்கு போறேன், என்ன வாங்கிட்டு வர அப்படின்னு கேட்டாங்களாம். நல்ல பேரா வாங்கிட்டு வாடா அப்படின்ட்டாராம். அது மாதிரி மனைவி கணவன்கிட்ட சொல்றாங்க, ஏங்க நான் ஒரு 2 மணி நேரம் வெளியே போறேன், உங்களுக்கு என்ன வேணும்? இதுவே போதும்மா, வெளியே போ. ஒருத்தர் கூட கவிதையில சொன்னார், அருகில் இருந்தால் உன் வாசனை, தொலைவில் இருந்தால் உன் யோசனை. ரொம்ப யோசிக்காதுங்க. கீழே எழுதியிருந்தான், ஐ லவ் யூ பிரியாணி. அந்த காலத்துல பாருங்க, காதல் காட்சியில கூட ஒரு இடைவெளி இருந்துச்சு, அதனால பார்க்க ரசிப்பா இருந்துச்சு. காதல் அங்க நிப்பார், காதல் இங்க நிப்பா, நடுவுல நாகரிகம் நாற்காலி போட்டு உட்கார்ந்துருக்கும். திடீர்னு ஒரு ஆண் உணர்ச்சி வசப்பட்டா கூட பொண்ணு சொல்லுவா, பொறுமை இழந்திடலாமோ, பெரும் புரட்சியில் இறங்கிடலாமோ, நான் கருங்கல்லு சிலையோ, காதல் எனக்கு இல்லையோ, வரம்பு மீறுதல் முறையோ, வாடிக்கை மறந்ததும் ஏனோ, என்னை வாட்டிடும் எண்ணத்தில் தானோ. பக்கத்துல வரவிட மாட்டா. அந்த காதல் நல்லா இருந்துச்சு. இப்போ கடற்கரையில பாருங்க, ஆக்க முடியலங்க. எப்பவுமே கூட்டம் கூட்டமா நெருங்கி இருந்தோம்னு வைங்களேன், ரொம்ப கஷ்டமா இருக்கும். காதல்ல கூட இந்த நிலைமைன்னு சொன்னா, வாழ்க்கையில தனித்தனியா இருந்து பாருங்க, எவ்வளவு சுகமா இருக்கும் பாருங்க. வீட்டுக்குள்ள வந்தா ஒரு நிம்மதி இல்லைங்க ஆண்களுக்கு. மனைவி இல்லாம தனியா இருக்கும்போது எவ்வளவு சுகமா இருக்கு தெரியுமா நடுவர் அவர்களே, சில நேரத்துல. அது மட்டும் உங்க இல்ல, வாயால கேட்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உண்மையிலே அதுதான் பெரிய சந்தோஷம். நம்ம நல்லா இருக்கணும்னு வைங்களேன், நம்ம நல்லா சந்தோஷமா நல்லா இருக்கணும்னா ஒரே ஒரு விஷயத்தை கத்துக்கிடுங்க. தேவைக்காக பேசுபவர்களையும் தேவையில்லாமல் பேசுபவர்களையும் பக்கத்தில் வைத்து கொண்டால் தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். எனவே மனிதன் தனி தீவுகளாக வாழ்வது சரியே என்று கூறி அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். மலர்விழி முத்துமணியை விளாசி எடுத்துட்டாங்க. முத்துமணி என்னமோ ஆகா அப்படின்னு பயங்கரமாக இது பண்ணார், ஜல்காட் வேலையெல்லாம் பார்த்தாரு. மணின்ற பேரில் முடிஞ்சாலே வில்லங்கந்தான் போல இருக்கு. முத்துமணி ஒன்னே தான் சொன்னேன் நான். இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் யாரும் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. அதனால் விவகாரமான ஆளாக தான் இருப்பாங்க போல இருக்கு மணின்னு முடிஞ்சாலே. அதனால் அதுக்கு என்ன அருமையாக பதில் சொன்னாங்க பார்த்தீங்களா? கூட்டமாக வாழ்ந்து நம்மளை யாராவது பார்த்துக்கிடுவாங்க, நம்மளை யாராவது பார்த்துக்கிடுவாங்கன்ற சார்பு வாழ்க்கை அது இருக்கக்கூடாது. ஒரு மனிதன் தனித்து வாழ்ந்து பழகணும் அப்படின்னு மலர்விழி ரொம்ப அழகாக பேசியிருக்காங்க. அதுக்கு பதில் சொல்லணும். வாங்க கவிஞர் இனியவன், மலர்விழிக்கு பதில் சொல்ல இனியவன். வாழ்க்கைன்றது சாதாரண விஷயம் இல்லைங்க. இது இந்த சமூகம் எப்படிப்பட்ட சமூகம் தெரியுங்களா? வள்ளுவன் சொன்னான், சுற்றத்தார் சுடப்பட ஒழுகல் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்த. அந்த சமூகத்துல வாழ்ந்துட்டு வள்ளுவன் இன்னொரு படி மேலே போனான். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவில்லாதார் சொன்ன. எல்லாம் ஒன்னா சேர்ந்து வாழணும்னு சொன்ன சமூகத்துல இவங்க 3 பேர் சொல்றாங்க, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, ஆண்டவன் படைச்சா என்கிட்ட கொடுத்தா அனுபவி ராஜான்னு அனுபவிக்கிற மாதிரி ஒரு சந்தோஷமா இருங்க. சார், இன்னைக்கு எல்லாருடைய மனசுல என்ன நினைக்கிறான்னா, நான் ஃபாரினரா வாழணும், ஃபாரினர் மாதிரி வாழணும், ஃபாரினர் மாதிரி. 2 ஃபாரினருக்கு பிறந்து ஃபாரினராகவே பிறந்து ஃபாரின்லேயே படித்து ஒரு ஃபாரினரை கட்டின நடுவரை வச்சுட்டு நான் பேசுகிறேன். என்னைய போய் ஃபாரின், என் பேர் எங்கள் அப்பா அப்படி வச்சாருங்கிறதுக்காக இத்தாலி நாட்டோட பேர் என் பேர், அதுக்காக நான் இத்தாலி நாட்டுக்காரன் நான் மாறிட முடியுமா? நான் தமிழ்நாட்டுக்காரங்க. ஃபாரினர் கிடையாதா? இல்லை. நடுவர்களே ஒன்று தெரிஞ்சுங்க, நமக்கு அமெரிக்காரன் ஃபாரினர்னா அமெரிக்காக்காரங்க நாம ஃபாரினர் தானே. என்னையா சொல்ல வர்ற நீங்கள் ஃபாரினர் தானே? இப்போ நீ சொல்கிறபடி அமெரிக்காக்காரனுக்கு நான் ஃபாரினர். அவ்வளோதான், விடுங்க. இப்படி வாழ கற்றுங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, அப்படிலாம் இல்லை சார். முன்ன ஒரு யோக்கியமான சமூகம் இருந்தது. எங்கள் வீட்டாண்ட ஜவு மிட்டாய் வித்துட்டு வருவான். மேலே ஒரு பொம்மை வச்சுட்டு கை தட்டிகிட்டே இருக்கும். இந்த பாம்பு மிட்டாயெல்லாம். இந்த மிட்டாய் விற்கிறவன் சும்மா வைக்க மாட்டான், பாட்டு பாட்டே வைப்பான். முட்டாயின்னா முட்டாயி, பாம்பு தேலு முட்டாயி, பழவாச்சி கட்டுற முட்டாயி, படா சென்னு சின்ன பொண்ணு பள்ளிக்கூடத்துக்கு போறியா, உன் பாக்கெட்டில 10 பைசா இந்தா எடுத்து தாரியா, யாரு துண்ண முட்டாயி, அறிஞர் அண்ணா துண்ண முட்டாயின்னு சொல்லி அந்த வாட்சி முட்டாயை கட்டி அந்த ஒரு சின்ன பிச்சு கன்னத்தில் வைப்பான் சார். அநேகமாக மிலிட்ரி போகிறதுக்கு முன்னாடி இனியவன் இந்த வேலை பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். இவ்வளவு பெர்ஃபெக்டா அந்த பாட்டை பாடுற நடுவர் அவர்களே. ஆனால் எங்கள் ஊரில் மிட்டாய் விற்கிறவன் பாட்டு பாட மாட்டான், பழமொழியாக சொல்லிக்கிட்டு இருப்பேன்.
முட்டாய் வாங்கடே, முட்டாய் முட்டாய், ஜவு முட்டாய், வாட்ச் வேணுமா, நெக்லஸ் வேணுமா, மோதிரம் வேணுமா, வாங்க. மணப்பாறை முறுக்கு, மாமியாளர் நொறுக்கு. அந்த பாட்டியா ஓடியா 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 ஓடியா. ஓடுஞ்சங்கிலி உருந்துஞ்சங்கிலி, பள்ளத்தை பார்த்தா பதுங்குஞ்சங்கிலி, முட்டாய் 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 முட்டாய்னு வெறும் பழமொழியாக சொல்லிட்டு வித்துட்டு இருப்பான். அதுக்கு ஒரு குரல் வேற வச்சுக்கிருவாங்க. சூப்பராக அந்த ஆள் பேச்சை கேட்கறதுக்காண்டியே நின்று அந்த 5 காசை கொடுத்து அந்த வாட்ச் முட்டாய் வாங்கி கட்டிக்கும். மிட்டாய் கட்டுறது பெருசு இல்லைங்க, அது ஒரு சின்ன துண்டு எடுத்து அது கன்னத்துல ஒட்டி விடுவான். அது இங்க ஒட்டுவான், நாக்கு கெட்டாது. நம்ம நாக்கை வெளியிட்டு பண்ணிக்கிட்டே போவாடுங்க. அப்போ பக்கத்துல இருந்த என் பக்கத்துல இருந்த பொண்ணு கன்னத்திலே கூட அந்த தாத்தா வந்து அந்த மனிதன் வந்து ஒட்டி விட்டு போவான். அப்ப அந்த மனுஷன்கிட்ட எந்த விரசனமும் இல்லையே. இன்னைக்கு நீங்க தனித்தனி தீவுகளா வாடுறன்னு எவனை பார்த்தாலும் சந்தேகப்படக்கூடிய ஒரு மோசமான சூழல் இருக்கும் போது எப்படி சார் தனித்தனியா வாழ்வது சரி என்று சொல்றீங்க? அமெரிக்காரர்கிட்ட பேசுறான் சார், அப்பங்கிட்ட பேச மாட்டான். சாரி டாடி, ஐ டோன்ட் ஹேவ் த டைம் சொல்லிடுறானே. அன்னைக்கு அப்பா காரை கூப்பிட்டு சொல்றா, டே தம்பி நாயை காண்டா, போய் கம்ப்ளைண்ட் கொடுறானா, போடுறான் அப்பா நாயை காணும் சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்திருக்கான் சார். நீங்க என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க சார்? பசங்க பேசுறதே பயமா இருக்கு சார். அன்னைக்கு ஒரு பையன் ஒரே ஒரு பேப்பர் எழுதிட்டு வந்து உட்காந்துக்கிறான். அவங்க அப்பா என்ன ஒரே பேப்பர் சார், அப்பா சிங்கிள் பேப்பர் தான் எதுவும் பண்ணி தான் பக்கமா எதுவும் சிங் சாங்ன்றான். இவனுக்கு ஒரு சந்தேகம் வருது, இவன் நமக்கு தான் பிறந்தானால சிங் சாங்குக்கு பிறந்தானான்னு சிங் சாங் டைலாகா பேசுறான். முன்னெல்லாம் கோயிலுக்கு போனா கோயில்ல திருவாசகம் இருக்கும். மெய்தான் அன்னரும்பி விதிர் விதிர்த்து உன் விளையார்கண், என் கைதான் தலை வைத்து கண்ணீர் மல்கி ததும்பி வெதும்பி உள்ளம் உள்ள இருக்கு சார். இன்னைக்கு முன்னெல்லாம் உக்கி போடுவான், இந்த புட்டம் கால் பாத்துல போய் தொடும், முழுசா 100% உக்கி போடுவான். இப்ப கையில செல்போன் வச்சுக்கிறான். பிள்ளையார் பாக்குறாரு, எனக்கு எளிதா வாகனமா சிங்கர் தான் எடுத்து கடிக்க விட்டுரு ஓடுற அப்படின்றா. ஓடுறதுன்னா உருப்படியா உக்கி போடு. சில பேர் பிள்ளையாரை ஏமாத்துவாங்க. அந்த கோயில்கிட்ட வந்தேன்னு அந்த பிள்ளையார் பாப்பாரு, வேணாம் உன் உக்கியே வேணாம் போ, முதல்ல ஏன் இப்படி ஏமாத்துறேன்னு. சார் சர்ச்சுக்கு போறா, நெஞ்சில கைவை, பிதா சுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமென். பிதா சுதன் ஜீசஸ் பாக்குறாரு, ஆணி அடிச்சிருக்காங்கன்னு பாக்குற, இல்ல ஓகி சப்புன்னு ஒன்று விட்டுருவேன்னு. ஒரு விரல்லே முடிச்சிருவாங்க பிதாசுதனை. ஏன்னு சொன்னா உங்களை மாதிரி ஆட்கள் எல்லாம் இந்த சமூகத்திற்கு கத்துக் கொடுக்க வேண்டியதை கத்துக் கொடுக்காம நீயே பாத்துக்கலாம் விட்ட விளைவு என்பது இந்த நாட்டுடைய பண்பாட்டை கெடுத்து போயிடுச்சுங்க. 100 முறை அம்மா சொல்லுவாங்க, டே சாப்பிட கண்ணு 100 முறை கூப்பிட்டுட்டு நீ உட்கார்ந்துகிற இடத்துக்கு கொண்டு வந்து சாப்பாடை கொடுக்கின்ற அம்மாவினுடைய அன்பு என்பது 100 அடி தள்ளி இருக்கின்ற ஓட்டலுக்கு நடந்து போய் நீ சாப்பிடுகின்ற போதுதான் தெரியுமே தவிர அந்த அம்மாவோட பாசம் என்பது உனக்கு அன்னைக்கு தெரியாது, வலிக்காது. இன்னைக்கு வலிக்கும் நீ போகும்போது. அதெல்லாம் கரெக்ட் தாங்க, அப்படியே இருங்க. உறவுகளை தொலைச்சிட்டோமே சார். உறவு முறையில நாம எப்படியாப்பட்ட சமூகம்? 7 தலைமுறை வாழ்ந்த நான் இருக்க, எனக்கு அப்பா, அவருடைய பொண்டாட்டி அம்மா, அவருக்கு அப்பா தாத்தா, பாட்டனுக்கு பொண்டாட்டி பாட்டி, அவருக்கு அப்பா பூட்டனுக்கு பொண்டாட்டி பூட்டி, அவருக்கு அப்பா ஓட்டனோட பொண்டாட்டி ஓட்டி, அவருக்கு அப்பா சேயோனுக்கு பொண்டாட்டி சேயோள், அவருக்கு அப்பா பரன், அவனுடைய மனைவி பறை. இப்படி 7 தலைமுறை வாழ்ந்த இந்த சமூகம் எல்லா இடைவெளியும் விட்டுட்டு தனித்தனியா போகின்ற போது என்று சொல்லக்கூடிய மோசமான நிலையை அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து நடுவருடைய பாதத்தை தொட்டு நான் கேட்டுக்கொள்கின்றேன், தவறாக தீர்ப்பு மட்டும் சொல்லிவிட்டு போகாதீர்கள். ஏனென்று சொன்னால் நீங்கள் காக்க வேண்டியது இந்த தமிழ் சமூகத்துடைய குடும்ப அமைப்பை. இதை ஒரு காலம் சிதைத்துவிடக் கூடாது என்று கூறி என்னுடைய வாதத்தை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். Law is a very powerful weapon. யாரை காப்பாத்துறதுக்காக நாம் அதை பயன்படுத்துறோங்கிறது ரொம்ப முக்கியம். உண்மையிலே தனித்தனி தீவுகளாக வாழ்வது தவறு, கூட்டமாக வாழ்கிறதான் அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையாக பேசினார். உண்மையிலே தனித்தனியாக வாழ்கிறது தவறு, கூட்டமாக வாழ்கிறது தான் மகிழ்ச்சி அப்படின்ட்டு இனியவன் ரொம்ப அருமையான கருத்துக்களெல்லாம் சொன்னார். ஒரு மனிதன் சந்தோஷமாக இருக்கணும்னா ஒரு 10 பேர் கூட இருக்கணும். ஒரு கல்யாண வீட்டில் பொண்ணு மாப்பிள்ளை மட்டும் உட்காந்து, பொண்ணோட அப்பா அம்மா மாப்பிள்ளையோட அப்பா அம்மா மட்டும் உட்காந்து கல்யாணம் முடிகிறது. போலீஸ் ஸ்டேஷனில் நடக்கிற கல்யாணத்துக்கு கூட ஒரு 20 பேர் இருக்கான். அப்போ கூட்டமாக இருந்து ஒரு நல்ல காரியத்தை பண்ணுகின்ற கலாச்சாரம் இன்னைக்கு தமிழர்களுக்கு ஒரு ஒப்பற்ற கலாச்சாரம். அதில் வாழ்ந்த தமிழர்கள் இன்னைக்கு தனித்தனி தீவுகளாக வாழ்வது தவறு அப்படின்ட்டு இனியவன் தன்னுடைய கருத்துக்களை ரொம்ப அழகாக பேசி முடிச்சிருக்கார். நீ அதுக்கு பதில் சொல்லணும். வாங்க கோவை தனபால், வாங்க இனியவனுடைய கருத்துக்கு பதில் சொல்லணும். வாங்க
இந்திரா வீட்லயோ, இனியவன் வீட்லயோ, அண்ணன் வீட்லயோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு செல்ஃபோன் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா வண்டி இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா தான் சோப் போட்டு குளிக்கிறீங்க. ஒவ்வொருத்தரும் தனித்தனியான பிளேட்ல தான் சாப்பிடுறீங்க. 1981ல பேசுற டாபிக்கே எங்க முத்துமணி அண்ணன் இன்னைக்கு வந்து பேசுறாரு. தனி குடும்பம் வேண்டாம், கூட்டு குடும்பத்துல பேசலான்னு. இங்க கூட்டு குடும்பத்துல பேசுற டாபிக்கே இல்ல. குடும்பத்துக்குள்ளேயே ஒவ்வொருவரும் தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ளுகின்ற வாழ்க்கையை 2021ல பேசிக் கொண்டிருக்கிறோம். அதானங்க உண்மை. ஞானிகள் கூட தனிமைப்படுத்திக் கொள்வதால் தான் அவர்களுக்கு ஞானம் பிறக்கிறது. அதே போலதான் குடும்பத்தினரே தனிமைப்படுத்திக் கொண்டால்தான் குடும்பத்திலே குதூகலம் பிறக்கும். ஆஹா. காவி இல்லாமல் கூட துறவறம் உண்டு. ஆனால் வீட்டிலே டிவி இல்லாமல் இல்லறம் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் வீட்டில் ஒரு தட்டு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு துண்டு இருக்கா இல்லையா? தனித்தனி சோப்பு. உங்கள் சோப்பை நீங்கள் மட்டும் போட்டு குளிங்க. டாக்டர் சொல்கிறாரு. ஏன் சொறி பிடிக்குதுன்னு வந்து அரிக்குதுன்னு சொல்கிறீல, உன் சோப்பை யாரையும் பயன்படுத்த வேணான்னு சோப்பே வந்து தனித்தனியாக பயன்படுத்தணும்னு நினைக்கும் போது வாழ்க்கை தனியாக வாழ்றதுல என்ன தப்பு கேட்குறாரு. இன்னைக்கு ஆரோக்கியமா இருக்கணும்னா அரசாங்கமே தனிமைப்படுத்திக்கோன்னு சொல்லுது. அட்டாச்சு பாத்ரூம், அட்டாச்சு டாய்லெட், செப்பரேட் ரூமு. இது இன்னைக்கு மஸ்ட். இங்கிலீஷ் ப்ராபர்ப்ஸ் ஒன்று சொல்லுது, ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், அவர் ஹோம் இஸ் பெஸ்ட்ங்குது. அதையவே நாங்க இப்ப மாத்திட்டோம். ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், அவர் ரூம் இஸ் பெஸ்ட்ங்கிறாங்க. அந்த காலத்துல 5 புள்ள பெத்து ஒரே ரூம்ல வளர்த்துனாங்க, நாங்க ஏத்துக்கிறோம். இன்னைக்கு ஒத்த புள்ளை பெத்துட்டு 5 ரூம் கட்டி இருக்கிறாங்க. நீங்க நினைக்கலாம் இது அதிக பிரசங்கத்தனம்னு, சத்தியமா கிடையாது. அன்னைக்கு 5 புள்ளையும் பெத்தெடுத்து ஒரே ரூம்ல வளர்த்துனாங்க. 5 புள்ளையும் என்ன கலெக்டர் ஆயிருக்குது, கவிஞர் ஆயிருக்குதா? 5 புள்ளையும் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தது, அவ்வளவுதான். ஆனால் இன்னைக்கு ஒத்த புள்ளை பெத்துட்டு இந்த உலகத்தோட போட்டி போடக்கூடிய நிலைமை இருக்குதுன்னு சொன்னா 5 ரூம் தேவை சார். இன்னைக்கு ஒரு ரூம் ஸ்டடி ரூமு, ஒரு ரூம் டயட் ரூமு, ஒரு ரூம் எக்ஸசைஸ் ரூமு, ஒரு ரூம் என்டர்டைன்மெண்ட் ரூமு, ஒரு ரூம் தூங்குற ரூமு. ஒரு பையனுக்கு 5 ரூம் தேவைப்படுது. வீட்டுக்குள்ள பிரைவேசி இருக்காது சார். நீங்க அவர் சொல்ற மாதிரி 1981ல பேசிட்டு இருக்கிறாரு, எல்லாரும் ஒரே குடும்பம், எல்லாரும் ஒட்டுக்கா வேலை செய்யலாம். அதெல்லாம் இன்னைக்கு நடக்காது சார். புருஷங்கிட்ட பொண்டாட்டி மனசு விட்டே பேச முடியாது. அவங்கவுங்க தனியா தன்னை குடும்பத்தை தனிமைப்படுத்திட்டா, தன்னோட கப்புல தனிமைப்படுத்திட்டா மகிழ்ச்சியாவே இருக்கும். ஒரு காலத்துல நீங்க இருந்ததுன்னு சொல்லலாம். அவங்க மகிழ்ச்சியா இருந்தாங்கன்னு அவங்கள போய் கேட்டா தான் தெரியும். சார் இன்னைக்கு எல்லாருமே தனித்தீவுல தான் வாழ முடியும். யதார்த்தத்துக்கு பேசணும். இன்னைக்கு ஒரு கல்யாணம்னா எல்லாரும் ஒண்ணா போயிட முடியுமா சார்? காலையில நம்ம சொந்த பந்தமெல்லாம் இருக்குது, நம்ம என்ன பண்றது அப்படின்ட்டு நான் முதல்ல ஒரு கல்யாணத்துக்கு போவேன். யதார்த்தமான பேச்சு. ஒரு கல்யாணத்துக்கு காலையில 6 மணிக்கு நான் போய் சேருவேன். 10-11 மணிக்கு எங்க அப்பா அம்மா ரெடி ஆகி 11 மணிக்கு வந்து சேருவாங்க. 11-12 மணிக்கு என் சம்சாரம் குழந்தைகளை காலேஜுக்கு அனுப்பிச்சு விட்டு, மாமனார் மாமியா எங்க அப்பா அம்மாவுக்கு எல்லாம் பண்ணிட்டு, மத்தியானம் நைட்டுக்கு எல்லாம் பண்ணி வச்சுட்டு 12 மணிக்கு வந்து சேருவாங்க. என் குழந்தைங்க 4 மணிக்கு காலேஜ் முடிச்சுட்டு 6 மணிக்கு கல்யாணத்துக்கு வருவாங்க. யோசனை பண்ணி பாருங்க. காலையில 6 மணிக்கு பைக்கில் நான் தனியா போறேன். 10 மணிக்கு எங்க அப்பாவும் அம்மாவும் கார்ல போறாங்க. 12 மணிக்கு என் சம்சாரம் ஸ்கூட்டர்ல வருது. சாயந்தரம் 5-6 மணிக்கு என் குழந்தைங்க கார்ல வருது. வீட்டுல 2 காரு 2 பைக் இருக்குது. இது பெருமைக்காக சொல்ல, பாயிண்ட்டுக்காக சொல்றேன். ஒவ்வொரு குடும்பத்திலையும் 4 காரு 4 பைக் இருக்குதுன்னு சொன்னா அது ஆடம்பரத்துக்கு இல்லை, அத்தியாவசியம். இன்று ஒவ்வொருவரும் தனித்தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதிலே தான் வெற்றியும் மகிழ்ச்சியும் கிடைக்கிறது. இதுல சந்தேகமே கிடையாது. வால்மீகி தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டான், நமக்கு ராமாயணம் கிடைத்தது. புத்தர் போதி மரத்தின் அடியிலே தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டான், ஞானம் கிடைத்தது. எவன் ஒருவன் தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டு தன்னை தனி அடையாளமாக்கிக் கொள்கிறானோ அவன்தான் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் வெற்றியும் அடைவான். தனிமைப்படுத்தி வாழுவது சரியே என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். புத்தர் தனியாக உட்கார்ந்தாரு, ஞானம் பிறந்தது. அதே மாதிரி தனியாக சிந்தித்தவர்கள் பல ஞானமான விஷயங்களை மக்களுக்கு சொன்னார்கள். ஏன் இன்னைக்கு கொரோனாவிலிருந்து விடுபடணும்னா கூட ஒரு மனுஷன் தனிமைப்படுத்தி ஆகணும். இன்னைக்கு வந்து மனுஷன் சேர்ந்து கூட்டமாக வாழ்ந்த பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக தனபால் தன்னுடைய கருத்துக்களை சொல்லியிருக்காரு. அதுக்கு மறுத்து இந்த அணியை நிறைவு செய்ய, தனித்தனி தீவுகளாக வாழ்வது தவறு என்ற அணியை நிறைவு செய்ய திருமதி இந்திரா ஜெயச்சந்திரன் வருகிறார். வாங்க. நடுவர் அவர்களே, 100 ஆடிலே ஒரு ஆடு தவறி போனால் இயேசுநாதர் மிகவும் வருத்தப்பட்டதாக விவிலியம் கூறுகிறது. இங்கே 3 ஆடுகள் தவறி போனது மட்டுமில்லாமல் தவறியதே சரி என்றும் கூற வந்திருக்கிறார்கள். தனியா போறதே தப்பு, அதை சரி என்று சொல்றதுக்கு 3 பேர் வந்திருக்கிறாங்க. மலர்விழியாக இருக்கட்டும், சகோதரர் தனபால் அவர்களாக இருக்கட்டும்,
2 பேரும் ஒரு விஷயத்தை திருப்பி திரும்ப சொன்னாங்க. அவங்க தங்கச்சி சொல்றாங்க, சேர்ந்தே எப்படி இருப்பீங்க, ஒட்டிக்கிட்டே எப்படி இருப்பீங்க, ஒரு செடியை கூட தனித்தனியா நடுவீங்கல்ல, வீட்டுக்குள்ள புருஷன் பொண்டாட்டி அம்மா அப்பா பிள்ளைங்க தாத்தா பாட்டி எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் வலது காலை கட்டிக்கிட்டே நடங்கன்னு சொன்னா அது புரியுது. அந்த டிஸ்டன்ஸ் தேவைதான், சோஷியல் டிஸ்டன்ஸ் தேவைதான், ஜெனரேஷன் டிஸ்டன்ஸ் ஆக்கிப்படாதீங்கன்ற கவலையை தான் பதிவு பண்ண வந்தோம். அந்த ஒதுக்கம் இருக்க வேண்டியதுதான். தனித்தன்மை மனிதனுக்கு கண்டிப்பாக தேவை. ஆனா தனியா இருக்கணும்னு அவசியம் இல்லையே. தனித்தன்மையோடு இருப்பது வேறு, தனியாக இருப்பது வேறு. அங்க இருந்து வந்து மாமன் நாறு நாத்த நாறு நாறு இல்லைன்னா நீங்க உதிரிப்பூவு, மாலையில இருக்கக்கூடிய அழகு உதிரிப்பூவில இருக்க முடியாது சகோதரி. அவங்கெல்லாம் இருக்கணும். ஒரு குழந்தை பூவில் ஒரு பூவை மட்டும் வச்சுட்டு வருவீங்களா? ஒரே ஒரு பூ அப்படியே குண்டா அந்த உளுண்டை எடுத்து இப்படி சொருகிட்டு வந்தா ஏதோ பாவம் பூக்கடைகிட்ட நின்று இருக்கும் போலக்கு தெரிச்சு மல்லிகைப்பூ விழுந்திருக்குன்னு சொல்லலாம். பூவை ஒரு நாரில் சரமாக கட்டி நீங்க கூந்தல்ல அணிஞ்சாதான் அதுக்கு அழகு. பாட்டி வீட்டுக்குள்ள ஒருத்தி இருந்தான்னா தனி குடும்பத்தினுடைய பெருமைய விலாவாரியா சொல்றீங்களே. ஒத்த பிள்ளை பெத்து வச்சுக்கிட்டு அதுக்கு 5 ரூம்ஸ் இருக்கிறது எவ்வளவு முக்கியம்னு அண்ணன் ஒரு PhD தீசிஸே சப்மிட் பண்ணாரு. ஒரு பிள்ளை தான் பெறுவாங்களாம், அதுக்கு 5 ரூம் கட்டுவாங்களாம். அது ரொம்ப அவசியமாமா. ஒரு கிழவி உள்ள கிடந்தான்னு வச்சுக்கோங்களேன், தொட்டில்ல கிடக்கிற பிள்ளை எதுக்கு அழுகும்னு சொல்லிடுவா. விட்டு விட்டு அழுதா பசிக்கு அழுகல, நோய்க்கு அழுகுதுன்னு அர்த்தம். வலிக்கும் போது மட்டும் அழுவான். வீறுன்னு அழுதான்னு வச்சுக்கோங்களேன், பசிக்கு அழுகுதுன்னு அர்த்தம். ஒரு மாதிரி கதறிக்கிட்டு அழுகுதுன்னு வச்சுக்கோங்களேன், வேற ஏதோ பூச்சியோ ஏதோ ஒரு எறும்போ ஏதோ கடிச்சிருக்குன்னு அர்த்தம். ஒரு அழுகையிலே கிழவி பிள்ளை எதுக்கு அழுகுதுன்னு கண்டுபிடிச்சிருவா. சரியா பிள்ளை பேசலன்னு வச்சுக்கோங்களேன், வந்திருக்கிறது பாரியா நம்ம மாமாயா, மாமா பேர் என்னம்பா, முருகையா நம்ம மாமா பேரு, மாமா அவங்க பேரு முதுகனா அப்படின்னு கேட்பான். யார் குடும்பத்துல உறுப்பினர்கள் இருக்காங்களோ அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பிள்ளைங்க சீக்கிரம் பேசிடுவாங்க. உங்களுக்கு தெரியுமா, இங்கே 3 வயசு ஆகியும் பிள்ளை பேசவே மாட்டேங்குது. நீங்க டாக்டர்கிட்ட ஓடுற ஆட்களா இருக்கிறீங்களே. அதாவது ஒரு மனுஷனை சார்ந்து இருக்கக்கூடாது, மனிதன் என்பவன் சார்ந்து இருக்கக்கூடாது, ஆனா கண்டிப்பா சேர்ந்து தாங்க இருக்கணும். ஒரு வரும்போது வேற ஒண்ணும் இல்லை நடுவர் அவர்களே, இப்படி தனித்தீவுன்னு சொல்லி தனியா தீவு வாங்கிட்டு ஓடி போயிடுறாங்க சில பேர். இந்த மாதிரியான வக்கரமான சிந்தனைகளுக்கு காரணம் யாருன்னா இந்த மாதிரி 3 பேர் பேசுறதுனாலதான். வரும்போது ஒரு சாதாரண தொடர்வண்டி பயணம் இல்லை, ஒவ்வொருத்தரும் எங்கெங்கிருந்தோ வந்திருக்கிறாங்க. ஒரு 12 மணி நேரம் 10 மணி நேரம் பயணப்படுகிறோம். முன்னாடிலாம் ஒரு எதுக்கு இருக்கிற ஆளை பார்த்து சிரிச்சு ரயில் ஸ்நேகம்னே சொல்லுவாங்க. 10 மணி நேரம், அரை நாள், ஒரு நாள் பயணப்பட்டா நண்பர்கள் ஆகிறவங்கலாம் இருக்கிறாங்க. நேற்று பார்க்குறேன் ஒரு பிள்ளை லேப்டாப்பில் ஒரு 20களிலே இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் அது பேசாமல் என்னத்தையோ அவ்வளோ சின்சியராக ஒரு கண்ணாடியை போட்டுட்டு செஞ்சுக்கிட்டே வருது. பக்கத்தில் ஒரு மனிதர் இருமுகிறார், சாப்பிடும் போது புறையேறிடுச்சு. ஒரு 50 வயது ஆளுக்கு ரொம்ப இருமுறாருன்னு எரிச்சல் பட்டுக்கிட்டு கீழே இறக்கி வச்சிருந்த மாஸ்கை நல்லா மூக்கு வரைக்கும் மேலே இழுத்துக்கிட்டு இங்கிட்டு திரும்பிக்கிட்டு வேலை பார்க்குதுங்க. இது என்ன விதமான ஒதுக்கம்? இந்த தனியா போறப்போ தன்மை இருக்கு பாத்தீங்களா, இது ரொம்ப அடமண்டாவும் பிடிவாதமாவும் மிகப்பெரிய மன வக்கரங்களை உள்ள கொண்டு வந்துருமே. இதுதான் எங்களுடைய மிகப்பெரிய வருத்தமா இருக்கு. சின்ன சின்ன வார்த்தைகளுக்குள்ளே 1000 அர்த்தங்களை புதைத்து வைத்திருக்கிறார்கள். நான் கூட சில நேரம் பிள்ளைகளுக்கு பாடம் நடத்தும் போது சொல்லுவேன், இந்த ரகரத்துல அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனை வரும். நான் ஒரு நாள் சொன்னேன், எதெல்லாம் சிறுசோ அதுக்கெல்லாம் பெருசு போடுறா, எதெல்லாம் பெருசோ அதுக்கெல்லாம் சிறுசு போடுறான்னு. சிறிதுன்னா பெரிய ராணா போட்டுக்கோ, பெரிதுன்னா சின்ன ராணா போட்டுக்கோ. எருமைன்னா சின்ன ராணா போட்டுக்கோ, எறும்புன்னா பெரிய ராணா போட்டுக்கோ, பேருந்துன்னா சின்ன ராணா போட்டுக்கோ, சிற்றுந்துன்னா பெரிய ராணா போட்டுக்கோடான்னா. இது நல்லா இருக்குல்ல? சிறுசுக்கெல்லாம் பெருசு, பெருசுக்கெல்லாம் சிறுசு. இது எழுத்து பிழைக்கு மட்டுமில்லை நண்பர்களே, சின்ன 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 விஷயம் தானே அலட்சியமா ஒதுங்கியே போயிருவாங்க. வாழ்க்கைக்கும் இது ரொம்ப 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 முக்கியம். சமூகம் சுமூகமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் சார்ந்து வாழ வேண்டாம், தயகூர்ந்து எல்லோரும் சேர்ந்து வாழுங்கள். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆஹா, தனித்தனியான தீவுகளாக வாழ்வது தவறு அப்படிங்கிற அணி நிறைவு பெற்றது. ஒரு ஆள் சவிக்கம்லன்னா அவனை போய் பார்க்கணும்னு ஆசைப்படுவான். காரணம் சவிக்கம்லாம்னு இருக்கேன்னு சொன்னார் மாமா, போய் பார்த்துட்டு வந்துடுறேன், ஒரு வார்த்தை பாட்டு வந்துடுறேன்ட்டு ஓடுவாங்க எல்லாம். அப்படி வாழ்கிற ஒரு சமுதாயம் தான் மகிழ்ச்சியை தரும்னு சொன்னாங்க. அதுக்கு பதில் தீவுகளாக வாழ்வது சரி அப்படிங்கிற அணியை நிறைவு செய்ய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய கவிஞர் நெல்லை ஜெயந்தா வாங்க.
நடுவர் அவர்களே, தொடக்கத்திலிருந்தே இங்கே ஒரு குழப்பம் இருப்பதாக எனக்கு தோன்றுகிறது. அதாவது எதிரணியில் உள்ளவர்கள் அந்த தனி குடித்தனம் கூட்டு குடித்தனம் என்று நினைத்துக்கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார்களோ என்கிற சந்தேகம் எனக்கும் வருகிறது. உண்மையிலேயே தனியாக இருப்பது என்பது தவறா? நீங்கள் தவம் என்பதே தனியாக இருத்தல் என்று சொன்ன பிறகு தவத்தை விடவும் சிறந்த ஒன்று இந்த உலகத்தில் கிடையாது. ஆக ஒரு மனிதன் சராசரி வாழ்க்கையை நடத்த வேண்டுமென்றால் அவன் யாரோடும் சேர்ந்திருக்கலாம். ஆனால் சாதனைக்குரிய வாழ்க்கை நடத்த வேண்டுமென்றால் அவன் தன்னை ஒரு தனி தீவாகத்தான் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்று இல்லங்களிலே கணவன் மனைவி கூட பெரும்பாலும் தனித்தனி தீவுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மை. காரணம், நீங்கள் வாழ்க்கை முறையை பாருங்கள். அன்றிருந்த வாழ்க்கை முறையா இன்று இருக்கிறது? கணவன் வேலைக்கு போகிறான், மனைவி வேலைக்கு போகிறாள். நிறைய குடும்பங்களில் கணவன் வாங்குவதை விடவும் மனைவியின் சம்பளம் அதிகமாக இருக்கிறது. நிறைய குடும்பங்களில் கணவனை விடவும் உயர்ந்த பதவியிலே மனைவி அமர்ந்திருக்கிறாள். அந்த குடும்பங்களில் எல்லாம் பெரும்பாலும் அந்த குடும்பங்களில் அவர்கள் தனித்தனி தீவுகளாகத்தான் வாழ்கிறார்கள். ஆக மனிதன் ஆசைப்படவில்லை, தனித்தனி தீவாக வாழ வேண்டும் என்று அவன் ஆசைப்படவில்லை. இந்த கால சூழ்நிலை அப்படி அவனை கொண்டு வந்து விட்டது. சகோதரி இந்திரா இருக்கிறாள், அண்ணன் ஜெயச்சந்திரன் பாடான். எனக்கு அவர்கள் எப்படி குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள், சந்தோஷமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எல்லா குடும்பமும் அப்படி அல்ல. சில கணவன்கள் பாடுகிறார்கள், என்னை படைத்த தெய்வம் இன்னும் கண்ணை திறக்கவில்லை, உன்னை அனுப்பி வைத்தான், ஆனால் உனக்கும் கருணை இல்லை. என்ன செய்வது? தனி தீவாகத்தான் நான் வாழ வேண்டும். பாரதி கேட்டான். பாரதி தனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். காணி நிலம் வேண்டும் என்று பராசக்தியிடம் கேட்கிறான். நீங்கள் அதை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். அவன் கடைசியில் மாளிகை வேண்டும், நிலவொளி வேண்டும், தென்னங்கீற்றுகள் வேண்டும், 10-12 தென்னை மரம் எல்லாம் கேட்டான். கடைசியில் கேட்டான், பாட்டு கலந்திடவே அங்கே ஓர் பத்தினி பெண் வேணும். அப்பா வேணும், அம்மா வேணும், அண்ணன் தம்பி கூட அதெல்லாம் கேட்கல. பாட்டு கலந்திடவே அங்கே ஓர் பத்தினி பெண் வேணும். அதுக்கப்புறம் காளி கேட்கிறா, வேற என்ன வேணும்? எங்கள் கூட்டு களியினிலே கவிதைகள் கொண்டு தர வேணும். நாங்க 2 பேரும் சந்தோஷமாக இருப்போம். நீ வந்து அப்பப்ப எங்களுக்கு கவிதையை கொண்டு தந்துட்டு போய்கிட்டு இருக்கணும். சரி, அவ்வளவுதானா? அது மட்டும் இல்ல காளி, நில்லு. அந்த காட்டு வெளியினிலே அம்மா நின்றன் காவல் உற வேணும். நாங்க 2 பேரும் ஜாலியா சந்தோஷமா பேசிக்கிட்டு இருப்போம். அப்பப்ப நீ கவிதையை கொண்டு தா, எங்களுக்கு காவலா நீ இரு. நான் உனக்கு இருந்தா நான் உலகத்தை யாரடா காப்பாத்துறது? எந்தன் பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திட வேண்டும். இதுதான் குடும்பம் என்று சொன்னான். சாதனைக்குரிய மனிதர்கள் எல்லோரும் தனியாக வாழ்ந்திருக்கிறார்கள் பெரும்பாலும். எனக்கு என்ன ஆச்சரியம் என்றால், நேருவுக்கு எவ்வளவோ புகழ் இருக்கிறது. ஆனால் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்கின்ற ஒரு அற்புதமான புத்தகத்தை தந்தாரே நம்முடைய ஜவஹர்லால் நேரு. அது மிகப்பெரிய பெருமை. அதை எப்பொழுது எழுதினார்? சிறைச்சாலையிலே 5 மாதங்கள் எழுதிய புத்தகம் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. நேருவை பற்றி நமக்கு தெரியாமல் இருக்கலாம், இந்திராவிற்கும் தெரியாதா என்பதுதான் என்னுடைய வருத்தம் அல்ல. நீங்கள் நினைத்து பாருங்கள், தமிழ்நாட்டின் பெருமைக்குரிய மனிதர்களில் ஒருவர் மூதறிஞர் ராஜாஜி. ஒழுக்க சீலர். 37 வயதில் தன்னுடைய மனைவியை பறிகொடுக்கிறார். ராஜாஜிக்கு 37 வயது, மனைவி மங்கா இறக்கின்ற பொழுது 5 குழந்தைகள். மறுமணங்கள் சாதாரணமாக செய்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம். ஆனால் ராஜாஜி மறுமணம் செய்து கொள்ளவில்லை. 5 குழந்தைகளோடு வாழ்ந்தார். அவருக்கு 94 வயதில்தான் மறைந்தார், தெரியும் எல்லோருக்கும். பஞ்சாபிலே ஒரு கூட்டம், நான் சொல்ல வருகிற கருத்து இதுதான். பஞ்சாபிலே ஒரு கூட்டம், ராஜாஜி தலைமையேற்றிருக்கிறார். அங்கே அந்த கூட்டத்திலே பேசிய ஒருவர் சொன்னார், ராஜாஜியினுடைய ஆளுமைக்கு காரணம் பெரும்பாலான ஆண்டுகள் அவர் பிரம்மச்சாரியாக தனித்து வாழ்ந்ததுதான் என்று சொன்னார். அந்த இடத்தில் ராஜாஜி மறுக்கவில்லை. ஆனால் கூட்டத்தில் அதை பற்றி ஒன்றும் பேசவில்லையாம். அந்த ஆளை தனியாக அப்படி பேசியவரை அழைத்து சொன்னாராம், ஒருவேளை நீங்கள் சொன்னது உண்மையாக இருக்கலாம். இது மூதறிஞர் சொன்ன வார்த்தை. ஆக நான் நினைத்து பார்க்கிறேன், யார் யார் நீங்கள் இப்படி தனிமையில் இருந்திருக்கிறார்களோ அவர்களெல்லாம் சாதித்திருக்கிறார்கள். அதனால் தான் சொல்கிறேன், சராசரியாக வாழ் நினைக்கிறவர்கள் சேர்ந்து வாழலாம். ஆனால் சாதனைக்குரிய மனிதர்கள் எல்லோரும் தங்களை தனி தீவாகத்தான் வைத்திருக்கிறார்கள். இன்றைய வாழ்க்கை முறை, பொருளாதாரத்தை அடிப்படையாக வைத்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை முறை நம் எல்லோரையும் வீட்டில் கூட தனித்தனி தீவாக மாற்றிவிட்டது. சாதனை செய்ய நினைப்பவர்கள் எல்லாம் தனித்தனி தீவாகத்தான் வாழ்ந்திருக்கிறார்கள். அதனால் தனி தீவாக மனிதர்கள் வாழ்வது சரிதான் என்பது உங்கள் கருத்தும் என் கருத்தும். நன்றி, வணக்கம்.
மனிதர்கள் தனித்தனியான தீவுகளாக வாழ்வது சரியா தவறா தீர்ப்பு சொல்லணும். இப்பயே பாருங்க, இருட்டில் உட்காந்துருக்கும் போது அவங்கெல்லாம் ஒரு மாதிரி ஜாலியாக அங்கிட்டு இங்கிட்டு பேசிக்கிட்டு, ஏடா எப்படா முடிப்பாங்க பசிக்குதே அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க பக்கம் வெளிச்சம் திரும்பின உடனே டக்குன்னு எல்லாம் அலர்ட் ஆகிட்டாங்க. நம்ம முகம் தனியாக தெரியணும், நம்ம முகத்தை வேறு மாதிரி எதுவும் காமிச்சிட போகிறாங்கன்ட்டு அப்படியே பிள்ளைகள்லாம் அப்படியே அப்படியே அப்படின்னு அப்படி கம்மல்லாம் ரெடி பண்ணுறாங்க. தீர்ப்பே இங்கே முடிவாகி போச்சு. காரணம், உங்களை தனியாக காட்டணும்னு நினைக்கிறப்ப நீங்கள் பூரா அலர்ட் ஆகிடுறீங்க. இதுதான் வாழ்க்கையில். இவங்க என்ன சொல்கிறாங்க, தனித்தனி தீவா அப்படி இருக்கும்போது ஒரு மனிதன் சுயமாக சிந்திக்கிறான், சந்தோஷமாக இருக்கான், அவனுடைய தனித்தன்மை வெளிப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. மனிதன் 4 காலில் நடக்கிறப்ப அவனுடைய பலம் குறைந்திருந்தது. அந்த 4 காலை அப்படியே 2 காலாக மாற்றி அப்படி நிமிந்து என்னைக்கு நடக்க ஆரம்பித்தானோ அன்னைக்கு தான் அவன் மனுஷனாக மாறினான். குரங்கா இருந்தவன் 4 காலில் நடந்தான், மனுஷனாக 2 காலில் நடக்கிறான். அப்போ கால்கள் குறைய பலம் அதிகமாகுது. இதிலேருந்து அப்போ ஆட்கள் குறைய ஒரு மனிதனுடைய பலம் அதிகரிக்கும். யார் இவங்க சொல்கிறாங்க. அதுக்காக தனியாகவே ஒரு மனுஷன் வாழ்ந்துட முடியுமா ஐயா? மனிதனுடைய வாழ்க்கை அப்படித்தான் ஓடிக்கிட்டு இருக்கா? இல்லை. இன்னைக்கு பாருங்க, கலைஞர் சொன்ன முக்கியமான 4 ஒரு கலைஞருடைய நியதிகள்னு சொல்லுவாங்க. அவர் சொன்ன முக்கியமான விதி, மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி. மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி. தமிழருக்கென்று ஒரு தனி நாடு வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்தே இல்லை. தமிழனுக்குரிய கல்வியை தமிழகம்தான் முடிவு செய்ய வேண்டும். தமிழர்களுக்குரிய கொள்கையை, தொழிற்கொள்கையை தமிழர்கள்தான் முடிவு செய்ய வேண்டும். தமிழ்நாட்டில் உற்பத்தியாகும் பொருள்களை மேட் இன் தமிழ்நாடு என்று அச்சடித்து தமிழ்நாட்டின் பெருமையை உலகத்திற்கு காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு நாடு தனியாக இயங்குவதில் நமக்கு ஒரு பெரிய பூரிப்பும் பெருமிதம் உண்டாகுது. அண்ணா வழியில் அயராது உழைப்போம், மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி. இந்த இடத்துல தான் அந்த வார்த்தையினுடைய பொருளை நம்ம புரிஞ்சுக்கணும். டிசம்பர் 16 அன்னைக்கு தான் வங்கதேசம் உருவான நாள். அன்னைக்கு நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த இந்திய போரிலே இறந்து போன அந்த வீரர்களுடைய அந்த இடத்துல போய் அவர்களுக்கு மரியாதை செலுத்தினார், இராணுவ மரியாதை. காரணம் என்னன்னா, அன்னைக்கு முதலமைச்சராக இருந்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அந்த இந்தியா கிழக்கு பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பாகிஸ்தானோடு போரிட வேண்டும் என்று இந்திரா காந்தி முடிவெடுத்தவுடன் முதலில் அதற்கு ஆதரவாக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை மையமாக வைத்து கலை நிகழ்ச்சி நடத்தி 11 கோடி நிதி வசூல் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்து 3 கோடி ரூபாயை அன்னைக்கு 1971 வசூல் செய்து போருக்கு நிதியாக வழங்கியவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். இதிலிருந்து நான் என்ன சொல்ல வர்றேன்னா, மாநிலத்தின் உரிமைகளுக்காக போராடுவது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்தியாவின் ஒற்றுமைக்கும் பாதுகாப்புக்கும் ஏதாவது ஒரு அச்சுறுத்தல் வரும் பொழுது முதலில் குரல் கொடுக்கும் படை வீரன் தமிழனாகத்தான் இருப்பான் என்பதை அன்னைக்கு நிரூபித்து காமிச்சாங்க. இன்னைக்கு அதனுடைய வழியாக இன்னைக்கு தமிழகத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய கோர விபத்து, ஒரு இராணுவ அதிகாரி அந்த வெலிங்டன் போகிற வழியில் அந்த ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்த பொழுது அடுத்த 12 மணி நேரத்திற்குள் அந்த இடத்திற்கே சென்று அவருக்கு நிறைவான மரியாதை அளிக்கும் வரை முதலமைச்சர் அந்த இடத்திலே இருந்து அவருக்குரிய அந்த மரியாதையை செலுத்திவிட்டு வந்தது எதை காட்டுகிறது என்று சொன்னால், மாநிலத்தில் சுயாட்சிக்காக குரல் கொடுத்திருந்தாலும் இந்தியாவின் ஒற்றுமைக்காக தமிழன் என்னைக்கும் முதல் குரலாக ஒலித்து கொண்டிருப்பான். இதுதான் உண்மை. அந்த பாகப்பிரிவினை படத்தில் அந்த புறாலாக மனிதன் வாழ்வதை விட ஒன்றாக சேர்ந்து வாழ்வதுதான் மனிதனுக்கு வெற்றி, அதுதான் மகிழ்ச்சி, அதுதான் சரி என்று சொல்லி தனித்தனி தீவுகளாக வாழ்வது தவறு, மனிதன் ஒன்றாக சேர்ந்து வாழ்வதுதான் சரி என்று தீர்ப்பளித்து இந்த விவாதத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.